Hi friends, welcome to Food Factory. இன்றைக்கி நம்ம மாதுளம்பழம் ஜூஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மாதுளம்பழத்தில் விட்டமின்ஸ் நிறையா இருக்குது. இரும்புச்சத்து நார்ச்சத்து இருக்குது. இரும்புச்சத்து இருக்கிறதுனால இது ரத்த சோகை வராமல் நமக்கு தடுக்குது. ரத்த அழுத்தத்தை நம்ம சீராக வச்சுருக்கு. ஃபஸ்ட்டு மாதுளம்பழத்தை நல்லா தோல் நீக்கிட்டு அதில் உள்ள முத்துக்கெல்லாம் பிரித்து எடுத்துக்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரி எடுக்கிறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா இன்னும் ஈஸியான மெத்தடில் இந்த மாதிரி உரித்து கரண்டி வச்சு தட்டிகிட்டே இருந்தோம்னா ஈஸியாக வந்துடும். உரிச்சு எடுத்த மாதுளம்பழத்தை மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம மிக்ஸியில் அடிச்சிடலாம். மாதுளம்பழம் நல்லா அரைப்பட்டுருச்சு. இப்போ ஒரு ஃபில்ட்ரு பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். நான் சுகர் எதுவும் ஆட் பண்ணலை, பிகாஸ் இது நார்மலாகவே ஸ்வீட்டாக தான் இருக்கும். ஸோ நான் ஒரு ½ டம்ளர் மில்க் மட்டும் சேர்த்துக்கிறேன். இது இன்னும் இதோட சுவையை அதிகப்படுத்தும். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், நம்ம உடம்புக்கும் ஹெல்த்தியும் கூட. ஸோ குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்தா அவங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. 2 ஐஸ் க்யூப்பும் நான் சேர்த்துக்கிறேன், கொஞ்சம் சில்னஸ் இருக்கும். மறுபடியும் இதை மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு சுற்றிக்கலாம். அப்போ தான் இது எல்லாமே மிக்ஸ் ஆகி நமக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். ஒரு கிளாஸில் இப்போ இது நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ரத்த சோகை இருக்கிறவங்க மாதுளம்பழம் ஜூஸ் டெய்லி குடிச்சிட்டு வந்தால் அது ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. நீங்களும் உங்கள் வீட்டில் இதை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.